அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமார் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் தகுதி தேர்வு 2. நம்ம எங்கேருந்து கேள்வியை கொண்டு வந்திருக்கோம்னா, டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமான பகுதியை கொடுத்துட்ருக்கோம். இங்கிருந்து தான் டெஸ்ட் நடக்க போகுது, நீங்கள் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது. டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் டாப்பிக்கை கொடுக்குறேன். அங்கேருந்து தான் கேள்வியை எடுத்துகிட்டு வரேன். சரி, ஓகே, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோவிலையும் 20 கேள்வி இருக்குங்க. சிம்பிளாக தான் இருக்க போகுது. 10 நிமிஷம் தான் ஆகும். முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் ஸ்கோரை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஓகே, இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். முதலில் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டவர் யார்? முதல்ல இலக்கண வலு இல்லாத தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டவர் யார்? இதற்கான பதில் விடையை பார்க்கலாங்களா? விடை ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? சரி, ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இது கரெக்டுங்க. 2 பொருள் வர்ற மாதிரி வந்தால் அதுக்கு பேர் இரட்டுற மொழிதல். அடுத்த பாயிண்ட்டு, இதனை சிலேடை அணி என்றும் அழைப்பர். இதுவும் கரெக்டு. சிலேடை அணின்னு சொல்லுவாங்க. அடுத்த பாயிண்ட்டு, செய்யுளிலும் உரை நடையிலும் மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதுவும் சரிதாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியான கூற்று தான். 2 பொருள் வர்ற மாதிரி வந்தால் அதை இரட்டுற மொழிதல் சொல்லுவாங்க, சிலேடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்க? செய்யுள்ளையும் பயன்படுத்துகிறாங்க, உரை நடையிலையும் பயன்படுத்துகிறாங்க, மேடை பேச்சிலையும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கின்றது. தொன்னூல் பொன்னூலாக இலங்குகின்றது. சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கின்றது. வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என புகழாரம் சூட்டியவர் யார்? இதை தான் கேட்பாங்க. வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார், இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ராப்பி சேதுப்பிள்ளை. அவர் தான் சொல்லியிருப்பாங்க. ராப்பி சேதுப்பிள்ளை. இவர் என்னன்னு சொல்லுவாங்க? ராப்பி சேதுப்பிள்ளைக்கு இன்னொரு பேர் இருக்குது. நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான பதில் என்னங்கிறத கமெண்ட்டில் பதிவிடுங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 4 கூற்று கொடுத்துருக்காங்க. எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் இலக்கிய நூல் தொல்காப்பியம்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. தொல்காப்பியம் என்பது இலக்கண நூல், இலக்கியம் கிடையாது. அதனால் இந்த பாயிண்ட்டு தவறு. அடுத்த பாயிண்ட்டு, எழுத்து சொல் பொருள் என்னும் 3 அதிகாரங்களை கொண்டது. இது சரிதான். தொல்காப்பியத்தை 3 அதிகாரமாக பிரிச்சிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. இதுவும் சரிதான். அடுத்த பாயிண்ட்டு, சொல் அதிகாரத்தில் மரபியல் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. அதாவது பொருள் அதிகாரம், பொருள் அதிகாரத்தில் தான் மரபியல் இருக்குது. அப்போ இதுவும் தவறு. இப்போ பார்த்தீங்கன்னா தவறான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 1, 4 தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. ஓரெழுத்து ஒரு மொழி, அதை வச்சு கேட்டிருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? பாருங்கள். கா அப்படின்னா அரசன், நெடில் கானா சோலை, கீனா தடை, கூ அப்படின்னா பூமி. அடுத்த கேள்வி, இளமை பெயர்களை பொறுத்துக. இளமை பெயர்களை கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? புலியுடைய இளமை பெயர் பரல், சிங்கத்துடைய இளமை பெயர் குருளை, யானையுடைய இளமை பெயர் கன்று, ஆட்டுடைய இளமை பெயர் குட்டி. அதாவது புலியுடைய குட்டியை பரல்னு சொல்லுவாங்க, சிங்கத்துடைய குட்டியை குருளைம்பாங்க, யானை குட்டியை கன்றும்பாங்க, ஆட்டுக்குட்டியை குட்டின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான தொடரை கண்டறிக.
4 தொடர் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? இங்கே கரெக்டானதுன்னு பார்த்தா வெயில் அப்படி தான் வரணும். இந்த வரக்கூடாது. சரிங்களா? வெயில் அப்படிங்கிறது தான் கரெக்டு. நானே உச்சரிக்கும் போது வெயில்னு சொல்லிட்டனோ, சாரி, வெயில் அப்படிங்கிறது தான் கரெக்டு. நிரம்ப என்பது தான் கரெக்டு. அப்போ இதுதான் கரெக்டு. இன்று வெயில் நிரம்ப அடிக்கிறது, இதுதான் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆறுமுக நாவலரை பற்றி கொடுத்துருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஆறுமுக நாவலர் சென்னையில் அச்சுக்கூடம் அமைத்தார். இது சரிதான். சென்னையில் அச்சுக்கூடம் அமைத்தார். அடுத்த பாயிண்ட்டு, பாரதம், பெரிய புராணம், கந்த புராணம், திருக்குறள், பரிமேலழகர் உரை முதலிய இலக்கிய நூல்களை பதிப்பித்தார். இதுவும் சரிதான். இலக்கண வினாவிடை, இலக்கண சுருக்கம், நன்னூல் விருத்தியுரை, நன்னூல் காண்டிகையுரை, இலக்கண கொத்து, இலக்கண சூறாவளி முதலிய இலக்கண நூல்களை பதிப்பித்தார். இதுவும் சரிதான். அடுத்த பாயிண்ட்டு, முதல் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கான பாடங்களையும் எழுதி அச்சிட்டு வெளியிட்டார். இது தவறுங்க. பாடம்னா என்ன? சின்ன வயசு பசங்களுக்கு எடுக்கிற பாடங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் 4ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அவர் எழுதியிருப்பார். அப்போ இதுதான் தவறான கூற்று. அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறானதை கண்டறிக. எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாமா? கம்ப்யூட்டர் ப்ராசஸிங்னா கணிப்பொறி இயலம் கரெக்டு. சினி ஆர்ட்ஸ்னா திரைக்கலையகம் கரெக்டு. கிளினிக்கல் லேப்னா நலவக ஆய்வகம் கரெக்டு. காஸ்டியூம்ஸ்னா புனைவு அணிகலன்கள் கிடையாது, கவர்ச்சி அணிகலன்கள் அப்படின்னு வந்திருக்கணும். இதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒளி மரபுகளை பொறுத்துக. ஒளி மரபுகளை கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும். அடுத்த கேள்வியை பாருங்கள். வீரமாமுனிவர் பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். போர்ச்சுகல் நாட்டில் பிறந்தவர்னு கொடுத்துருக்காங்க. தவறு. வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டுக்காரர். இத்தாலி நாட்டில் பிறந்தவர். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான் தவறு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இயற்பெயர் கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி. இது சரி. 30ஆம் அகவையில் சமய திருப்பணியாற்ற தமிழகத்துக்கு வந்தார். இது சரிதான். 30வது வயசில் தான் வந்திருக்காரு. தமிழ் மொழி பற்றினால் தைரியநாதர் என முதலில் சூட்டிக்கொண்டார். இதுவும் சரிதான். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியாக பொறுத்துக. என்ன பொருத்தணும்? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம். திருக்குறளில் இருக்கிற 7 சொல்லில் முதல் 4 சொல்ல கொடுத்துட்டாங்க. அடுத்து 3 என்ன சொல் வரும்னு கேட்குறாங்க. இப்படி தான் தேர்வில் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். விடையை பார்க்கலாங்களா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதுதான் கரெக்டு. இதுதான் சரியான திருக்குறள். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? வீரமாமுனிவர் தமிழில் முதல் அகராதியான சதுரகராதியை வெளியிட்டார். தமிழுடைய முதல் அகராதி சதுரகராதி. அதை எழுதியவர் வீரமாமுனிவர். இது சரிதான். வீரமாமுனிவர் தேம்பாவணி என்னும் கிறிஸ்தவ காப்பியத்தை இயற்றினார். இதுவும் சரிதான். அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று 2ம் சரி என்பது தான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு அவரை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். மாதவஞ்சேர் மேலோர் வலுத்தும் குணங்குடியான் என்று புலவர்களால் புகழப்பட்டவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. இது சரிதாங்க. அடுத்த பாயிண்ட், இவரின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதிரு என்பதாகும். இதுவும் சரிதான். அடுத்த பாயிண்ட், இள வயதிலேயே முற்றும் துறந்தவராய் வாழ்ந்தார். இதுவும் சரிதான். அடுத்த பாயிண்ட், சங்ககிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளுக்கு சென்று தனித்திருந்து ஞானம் பெற்றார். இது தவறுங்க. ஏன் தவறுனா சங்ககிரின்னு வந்துருக்கூடாது, சதுரகிரின்னு வந்திருக்கணும். அதனால் இந்த பாயிண்ட் தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக.
2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பராபரக்கண்ணி, எக்காலக்கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி முதலிய நூல்களை குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு இயற்றினார். கரெக்டுங்க. கன்னி கன்னி கன்னின்னு வர்ற மாதிரி இயற்றியிருப்பார். கன்னி கன்னின்னு யார் எழுதுவாங்க? தாய்மானவர் தான் எழுதுவாங்க. தாய்மானவரின் பாடல்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். இதுவும் சரிதான். அதனால தான் கன்னி கன்னி அப்படின்னு எழுத ஆரம்பித்தார். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 2ம் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யார்? ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர். விடையை பார்க்கலாங்களா? விடை பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் தான் இப்படி பாராட்டியிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியுமே டெஸ்ட் இருக்குது. காலையில் 5 மணிக்கு டெஸ்ட் நடக்கும். டெய்லியும் படிச்சுட்டு வாங்க. டெய்லியும் அட்டன் பண்ணுங்கள். சரி, ஓகே. விடையை பார்க்கலாமா? இடும்பைனா துன்பம்னு அர்த்தம். வித்துனா விதை. ஏதம்னா குற்றம். விழுப்பம்னா சிறப்பு. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஆறுமுக நாவலர் பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. ஆறுமுக நாவலர் அவரை பற்றி ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நல்லூரில் பிறந்தவர். இது கரெக்டு. தமிழ் புலமையும் ஆங்கில புலமையும் ஒரு சேர பெற்றவர். இதுவும் கரெக்டு. மதுரை ஆதீனத்தார் நாவலர் பட்டம் சூட்டினார் என்பது தவறு. கொடுத்தவங்க திருவாவடுதுறை ஆதீனம், அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. இது தவறு. அடுத்த பாயிண்ட்டு, இவர் சிறந்த பதிப்பாசிரியராகவும் தேர்ந்த உரைநடை ஆசிரியராகவும் திகழ்ந்தார். இது சரிங்க. அப்போ 3வது பாயிண்ட் தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. ஓரெழுத்து ஒரு மொழி, அதை கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? சரி, விடையை பாருங்கள். கா அப்படின்னா மயில். குரில் கா அப்படின்னு போட்டால் மயிலுங்க. நெடில் கா அப்படின்னா பூ. கீ அப்படின்னா நிந்தை. கூ அப்படின்னா நிறம். அடுத்த கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்வி. திருவள்ளுவரின் கூற்றுப்படி யார் அடையக்கூடாத பழியை அடைவார்? திருவள்ளுவரின் கூற்றுப்படி யார் அடையக்கூடாத பழியை அடைவார்? விடையை பார்க்கலாங்களா? ஒழுக்கம் இல்லாதவர், அவர் தான் அடையக்கூடாத பழியை அடைவார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட்டு முடிந்தது. 20 கேள்வியை பார்த்துட்டோம். இந்த 20 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது? மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நாளைக்கு என்ன டெஸ்ட்டு அப்படிங்கிறத நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன், போய் பாருங்கள். இல்லைன்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. சரி, ஓகேங்க. நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.